சுமன் கவி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? இதில் வந்து 10 ஆண்டு காலம் வந்து கூடவே இருந்தவர்கள், அவர்கள் ஒரு சந்தர்ப்பம் சூழல் என்று வந்தவுடனேயே அது வந்து போயிருக்கும். அப்படி அப்போ இது முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸாக இருந்திருக்கா? அதாவது கொள்கை சித்தாந்தம் அப்படிங்கிறது முற்றிலுமாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்வது எனக்கு உடன்பாடு இல்லை. இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து கொள்கை சித்தாந்தம்ங்கிறது ஒரு பிரதானமான பிளேயர். அந்த கொள்கை எப்படிப்பட்ட கொள்கைங்கிறதுல வேணால் மாற்று கருத்து இருக்கலாம். நீங்கள் ஒரு கொள்கை தான் அந்த கட்சியை நீண்ட காலத்துக்கு இழுத்து செல்கிற ஒரு என்ஜின். நீங்கள் பாஜக அப்படிங்கிற கட்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு கொள்கை உண்டு. அது ஒரு உயிர்ப்போடு இருப்பதற்கான தேவை இருக்குது. அது அது அதுக்குன்னு ஒரு சோல் இருக்குது. அதே மாதிரி திமுகவுக்குன்னு ஒரு சோல் இருக்குது. திமுக கீழே விழும், எழும், போகும், உருளும், எல்லாம் பண்ணும். ஆனா இந்த அடிப்படை சோல் இல்லாத கட்சிகள் இருக்குல்ல, இது எல்லாம் தோன்றும், மறைஞ்சு போகும். நீங்க தனிநபர் சார்ந்ததா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சிறு காரணத்துக்காக உருவானதா இருக்கலாம், அல்லது காரணங்கள் மரித்து போயிருக்கலாம். நான் சிம்பிளா சொல்றேன், காங்கிரஸ் தோன்றுவதற்கான காரணம் என்ன? காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி உருவாவதற்கான காரணம் என்ன? வெள்ளைக்காரர்களிடமிருந்து இந்தியாவை மீட்டெடுப்பதற்கான, அதுவும் ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து சுதந்திரத்தை கூட கேட்கல, டொமினியன் அந்தஸ்து கேட்டுட்டு தான் பேசிட்டு இருந்தாங்க. பின்னாடி தான் அது சுதந்திரமாக மாறினுச்சு. சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இன்னைக்கு வரலும் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, காங்கிரஸுங்கிறது ஒரு பெரிய இயக்கமாக இருந்து பகுதியாக ஒரு பெரிய ஒரு மலை ஒரு உடச்சி எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமாக இழந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அது வந்து விதவிதமாக நடக்கும். திரிணாமுல் காங்கிரஸ் வரும், நீங்கள் அஜித் பவார் அந்த கட்சி, சரத்பவாரனுடைய கட்சிகள் வரும். இப்படி பல்வேறு மாநிலங்களில் மாநில கட்சிகள் உருவாவதற்கு காரணம், அல்லது மாநில கட்சியாக உருவானதுக்கு காரணமே இந்த காங்கிரஸ் தான். இப்போ இன்னைக்கு நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலத்தில் எந்த திசையில் வண்டி ஓடுகிறதோ அந்த திசையில் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் அஸ்ஸாமில் ஒரு எம்எல்ஏ வந்து நீங்கள் மாற போகிறாரு அப்படிங்கிற நிலைமை வந்தோடனே அவசரமாக ஆழை அனுப்பி அவரை பிடிக்க போகிறாங்க. யார்? இவங்க பிரியங்கா காந்தி அனுப்புறாரு, ராகுல் காந்தி. அவர் அடுத்த நாளே போய் பாரதிய ஜனதாவில் சேர்றாரு. இப்போ காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன அடிப்படை இருக்குது? இண்டிவிஜுவலாக பிழைப்பு இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு சினாரியோவுக்குமே வேற மாதிரி அந்த கட்சி இயங்க வேண்டியிருக்கு. இப்போ என்னன்னா, காங்கிரஸ்ங்கிற தனி கட்சி, ஒரு மாநிலம் அப்படி இருந்தா நீங்க சொல்றபடி ஒரு சித்தாந்தத்தில் இயங்குவது என்பது சரியாக இருக்கு. ஓவராலா இத்தனை மாநிலங்கள் இருக்கின்ற போது, இத்தனை பன்முகத்தன்மை இருக்கின்ற போது அதுதானே யதார்த்தமாக இருக்கும். அப்படி இல்லை. அதாவது நோக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க ஒரு கதையை எடுத்துக்கங்க, அவதார நோக்கம்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அந்த அவதார நோக்கம் மதச்சார்பற்ற நோக்கம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸினுடைய முகமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள. அதனால்தான் சிறுபான்மையினர்கள் பெரிய அளவுக்கு காங்கிரஸை அவர்கள் வந்து ஆதரிக்கிறார்கள்ங்கிறது ஒரு யதார்த்தமானது இருக்கு. இந்த நிலைப்பாட்டில் அவங்க இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்கேயாவது மாறி இருக்கிறார்களா? அதான் இப்போ என்னன்னா, நீங்க அஸ்ஸாம்ல இன்னைக்கு தாவேகா கிட்ட சொல்லும் போது கூட, கிரீஷோடங்கர் அந்த நிபந்தனை குறித்து பேசும்போது கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதச்சார்பற்ற அல்லது பாஜகவிலையோ அது சேர்ந்திருக்கவங்க யாரும் உள்ள வந்துடக்கூடாது நிபந்தனை அடிப்படை கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஸோ எங்க மாறி இருக்கிறது? ஏன் இல்லை, நான் என்ன கேட்கிறேன், பாஜக காங்கிரஸ் எல்லா காலகட்டத்திலையும் மதச்சார்பற்ற, எல்லா காலகட்டத்திலையும், அதாவது மதவாத சக்திகளுக்கு எதிரான அப்படிலாம் கிடையாது. எல்லா ரீஜியன்லயும் அப்படியும் கிடையாது. அங்கங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, பதத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது இயங்குகிறது. ஏன்னா அது சர்வைவலை நான் சொல்றேன், அது எல்லா கட்சிகளுக்கும் இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன் சொல்றேன்னா, திமுக வந்து இதற்கு முன்னதாக 2021 ஆட்சிக்கு முன்னதாக வந்து நாங்கள் இத்தனை கோயில்கள்ல குடமுழுக்கு செஞ்சிருக்கோம்னு சொல்லி எங்கேயாவது பேசுனது நீங்க பார்த்திருக்கீங்களா? எங்க கட்சியில 65% பேர் இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நீங்க பேசுனதே பார்த்திருக்கிறீர்களா? நீங்க ரிக்ரெட் பண்ணீங்க. அதுக்கு நான் சொல்ல வரேன், நாங்கள் தான் இந்துக்களின் ஜீவரட்சகர்கள், எங்கள்கிட்ட தான் இந்துக்கள் வந்து இந்துக்களுக்கான கட்சின்னு ஒரு கட்சி கிளைம் பண்ணும் போது இல்ல சொல்லுங்க. அப்போ என்ன ஒரு சிச்சுவேஷன் வருது, அதனால அத சொல்ல வேண்டிய சூழல் வருது. சோ இஸ் தி கேஸ் வித் காங்கிரஸ். அதே கட்சி அதே இதுலதான் சனாதனம் அதை வந்து ஒரு கொசு இதுவை போல, எதை போல, டெங்குவை போல ஒழிக்க வேண்டிய ஒன்றுன்னு சொன்னாரே. கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வது என்பது வேறு, இந்துத்துவ கொள்கைக்கு எதிராக பேசுவது என்பது வேறு. அப்போ கொள்கைக்கு எதிராக நான் கேட்டது நீங்க வந்து தயவுசெய்து சரியா புரிஞ்சுக்கணும் நான் கேட்டுக்கிறேன்.
இந்துக்கள் இந்த திமுகவில் 65% பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னதற்கான தேவை இங்க உருவாக்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் எதிர் தரப்புல உருவாக்கப்படுது, அதற்கு பதிலா வந்து திமுக தரப்புல இந்த பதில் வைக்கப்படுகிறது. கரெக்டா இல்லையா? அதே போன்று காங்கிரஸ் வந்து திரு ராகுல் காந்தி நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் எப்ப சொல்றாருன்னா இவங்கெல்லாம் எதிரான இருக்கவங்கன்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை நோக்கி சொல்லுகிறார். சரியா தப்பா? கரெக்ட். அப்போ நீங்கள் ஒரு எதிர்த்தரப்பு விஷயத்தை உருவாக்குன்ற போது அதை சொல்லுகிறாங்க. நீங்க சொல்ற அதே இடத்துக்கு நானும் வரேன். காங்கிரஸ் சமூக நீதி பேசியது கிடையாது. மாநில உரிமைகளை இந்த பாஜக உருவாவதற்கு முன்னாடி மாநில உரிமைகளை அழித்து ஒழித்து அதை பிரித்து மாநிலங்களின் உணர்வுகளுக்கு முரணாக இன்னும் சொல்றதா இருந்தா இன்னைக்கு நமக்கு வந்து துடிச்சுட்டு இருக்கிறோம்ல, அது என்ன கச்சத்தீவை தாரை வார்த்தது அப்படின்னு சொல்றோம்ல. நீங்க பிரபல்யமான ஏட்டில் அத்தனை படங்கள் இருக்கு, அவ்வளவு இது இருக்குது. கலைஞர் அவர்கள் அதை கையை காட்டி நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான அத்தனை ஆதாரங்கள் இருக்குது. அதற்கு மீறி தான் வெஜ் பேங்க் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு கச்சத்தீவு வேண்டாம்னு தூக்கி கொடுத்தாங்க. சரிங்களா? நீங்கள் அதை வாங்குவது உங்களுடைய சாமர்த்தியம், ஆனால் கச்சத்தீவு எங்களுடைய உணர்வுன்னு சொன்னது கலைஞர் சொல்லியிருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, மாநில சுயாட்சி பற்றி துளியும் அக்கறை இல்லாத இந்துத்துவ, அதான் சொல்றேன், பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் அடிப்படையில் வேறுபாடு இல்லை. நீங்க பாக்குறதுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, அது வந்து ஒரு இது மாதிரி என்ன சொல்றதுன்னா, அது நான் என்ன சொல்றேன், ஒரு தேசியம் தான் உங்களுடைய இலக்காக கூட இருந்தா நீங்க பாஜகவை விட வீரியமான தேசிய கட்சின்னு தான் காட்டிக்கணுமே தவிர, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பெரும்பான்மைகளுக்கு, அதாவது சிறுபான்மையினருக்கு வந்து இங்க எழுது இல்லை அப்படின்னு நீங்க பாஜகவுக்கு எதிராக ஒரு ட்ரெண்டுக்காக பேசுறீங்க. மேலோட்டமா இல்ல, ட்ரெண்டுக்காக பேசுறீங்க. 90 பேர், அதாவது சீஃப் செக்ரட்டரிகள்ல ஆலோசனை செய்பவர்கள்ல முன்னேறிய சாதியினர்கள் தான் இருக்காங்க, சாதாரண சொல்றாங்க. ஒருவேளை இவரே வந்து உட்கார்ந்தாலும் அதை அதை மாத்திடுவாங்களா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கு நாம மத்த மாநிலங்களை ஹைபோதெட்டிக்கல் நம்ம பேசி காரியம் இல்ல. நான் வந்து நீங்க இல்ல அதைத்தான் சொல்றேன் சார். இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு பக்கம் மை டியர் பிரதர் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அதாவது ஒட்டுவும் இல்லை உறவும் இல்லை, ஒரு நிமிஷத்தில் அந்த பிரதர்ங்கிறதுக்கான அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி. ஒரு கேள்வி கேட்டால் இது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். இதற்கு முன்னதாக பிரதர்னு சொன்னாங்க, ஸ்வீட் ஸ்டால்ல ஏறி பாலத்தையில ஏறி தாண்டி போய் வாங்கி அந்த பேரிகேட்லாம் தாண்டி போய் வாங்கினதுல பார்த்தோம். சொன்ன அதே சூழ்நிலையில் இன்று டிஎன்சிசி வில் டிசைட் ஆன் இட்ஸ் ஓன் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கும்போது முடிவு செய்யணும்னு கேசி வேணுகோபால் சொல்றாரு. இது எப்படி ஏற்பது? அப்போ நம்ம பக்கம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கறத வந்து ஒரு ஸ்டாண்டா எடுக்கிறதுக்கான விஷயமா அதை கீழே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு முடிவு பண்றதுக்கா? அந்த அந்த விஷயத்துக்காகாது இல்ல. அதாவது ரொம்ப நுணுக்கமான விஷயம். இப்போ எல்லாமே நீங்க வந்து மேல இருக்கக்கூடியவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் கமிட்டியுடைய மேலிட பொறுப்பாளர்கள் 2 பேரை அனுப்புதான் முடிவு பண்றாங்க. ஆனால் தாவேக்காவுடன் கூட்டணிங்கிறதை வந்து தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ்க்கே நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மேலிடம் சொல்லுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்ல வரல. நான் சொல்ல வருவது என்பது ஒரே விஷயம்தான். ஒரு வாழ்ந்து கட்ட அல்லது இலக்கு இல்லாத ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துக்கு எந்த திசையும் கிடையாது. அது எங்கோடி வேணாலும் சேர்றதுக்கான அது இடத்தில் அது இருக்குது. சரிங்களா? ஓகே. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் இதுதான் நிலைமை. ஆனால் விசிகாவுக்கு அது நிலைமை இல்லை. விசிகாவை பொறுத்தவரையிலும் விசிகா தலைவர் முன்னாடி சொன்னார். என்ன சொன்னார்? நான் உன்னை மாறிலும் தோளிலும் போட்டு தூக்கி சுமந்து உன்னை வளர்த்தெடுத்திருக்கிறேன். யாரு? தலித் மக்களை பார்த்து, தான் கொண்டு வந்த சமூகத்தை பார்த்து சொல்றாரு. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் ஓடி இருக்கிறேன், ஒரு தகப்பனை போல் சொல்றாரு. இன்னைக்கு என்ன நிலைமை? பசங்கள்லாம் படிச்சுட்டு வந்து தகப்ப மூஞ்சில புகை விடுற மாதிரியான ஒரு நிலைமை நடந்து விட்டது. இப்போ அவர் மீண்டும் போய் அதே இடத்துல ஒரு சினிமா கவர்ச்சிக்கு பின்னாடி யோசிக்கணுமா? இல்ல அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு சினிமா கவர்ச்சி மாற்றத்தை இளைஞர்கள் தேவைப்படுவதாக யோசிக்கலையா? இல்ல மாற்றம்னா எது மாற்றம்? அவர்களுக்கான மாற்றம், உங்களுக்கான மாற்றத்தை நீங்க இளைஞர்களுக்கான மாற்றமா எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க? அதாவது என்னுடைய சாய்ஸ், என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறதுக்குள்ள எது சரியான மாற்றம் எது தவறான மாற்றம்னு ஒண்ணு இருக்கு சார். இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய ஸ்கேல அவங்க கிட்ட ஏன் நீங்க பொருத்தி பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். 1967ல இதே இளைஞர்கள் தான் ஒரு அளவுகோலை வைத்து இந்த ஆட்சியை மாற்றினார்கள். 1967க்கு முன்னாடி 65லேயே தமிழ் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த இளைஞர்கள் நின்றார்கள். நான் சொல்லிருந்தேன் 62ல 50 சீட்டு திமுக வெல்கிறது. அதுக்கு முன்னாடி 15 சீட்டு. தலைவர் தோற்று போறார் சார் 62ல.
57ல 15 சீட்டு, 62ல இன்னைக்கு ஸ்டாலின் தோத்து போயிருக்கிறாரு, அன்னைக்கு அண்ணா தோற்று போறாரு. தோற்று போனதுக்கு பிறகு அண்ணா அன்னைக்கு இரவே திரைப்படத்துக்கு போறாரு தூக்கி போட்டு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இது மக்கள் தீர்ப்புன்ட்டு. ஆனால் அதற்கு பிறகு இருக்கிற 50 சீட்டை வச்சுக்கிட்டு நியமன எம்பியா போய் நின்றுட்டுதான் ஐ எம் பிலாங்ஸ் டு த திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னாரு. மாநில சுயாட்சினா என்னன்னு கத்து கொடுத்தாரு. 65 மொழி போராட்டத்தில் இறந்த போது கொத்து கொத்தாக 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த போது தீக்குளிச்சு இறந்தாங்க, அடிபட்டு இறந்தாங்க, செத்து போனாங்க. செத்து போகும்போது பராசக்தி படம் பார்த்தீங்க இல்லையா, எல்லாமும் நடந்த போது பிள்ளைகளே உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நாங்கள் இருக்கிறோம், இதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், நீங்கள் கொஞ்சம் ஓய்விடுங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள்னு பேசினவர் அண்ணா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான், அதாவது நெறிப்படுத்துவதற்கான தலைவர் இருந்தாரு. இன்னைக்கு மரத்துல ஏறாத கீழே இறங்கி நான் முத்தம் கொடுக்குறேன்னு சொல்ற ஒருத்தருக்கு பின்னாடி அவன் விரும்புறான் போட்டுட்டான், அதனால அதை நீங்க ஏத்துக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு திருமாவுக்கு இருக்கா இல்லையா? நீங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. சொல்ல நான் ஏற்றுக்கிறேன். அண்ணா அவர்களுக்கு நீங்க சொல்றது திருமாவுக்கு இருக்கா இல்லையா? நீங்க சொல்வதை நான் ஏற்கிறேன். நான் சொல்வதை ஒரு நிமிஷம் கேளுங்க. 1967 இருந்த சூழல் அன்று இளைஞர்களை அந்த விஷயத்தை நோக்கி திருப்பி இருக்கிறது. அந்த அளவுகோலை 2026 கொண்டு வந்து பொருத்தி பார்க்கிறது எந்த விதத்துல சரியானதா இருக்குங்கிறதான் கேள்வி. இன்றைய இளைஞர்களுக்கு உங்களுடைய அளவுகோலை வைத்து எனக்கு இந்த அடிப்படையில் தான் அந்த இளைஞர்களுக்கு வேணும், நீங்க எல்லா காலத்திலும் மனிதன் உணவைத்தான் சாப்பிடுகிறான். உணவுல அந்த காலத்துல கஞ்சியும் ஊறுகாயும் இருந்திருக்கலாம், இந்த காலத்துல வறுத்து ஃப்ரைட் ரைஸா சாப்பிடலாம். எல்லா காலத்திலையும் அவன் காஃபியை தான் குடிக்கிறான், சில பானங்களைத்தான் குடிக்கிறான். வித்தியாசத்துக்கு நான் எதையாவது செய்வேன்னு செய்ய முடியாது. சரிங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நான் சொல்றேன், ஒரு பொறுப்புள்ள தலைவன். ஒரு கேள்வி சொன்னா மீண்டும் பேசுவோம். திரும்ப அவர்கள் இது கூட போவாரா போக மாட்டாரா? இல்ல போவாரா போக மாட்டாராங்கிறது இல்ல, அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. நான் அந்த நெருக்கடின்னு எப்படி சொல்றேன்னா, இதற்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? திமுகவோடு கூட்டணி வைக்கும் போது 8 சீட்டுக்கு அப்படிங்கும் போது இரட்டை இலக்கம்ங்கிறது 2 சீட்டு தான் வித்தியாசம். அது ஒண்ணு தலைகீழ் மாற்றம் இல்லை. ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த திமுகவோடு பேசுவது இருக்கிற நெருக்கடியை விட இந்த 4-5 நாட்களில் என்னை என் கட்சிக்காரர்கள் கொடுத்த நெருக்கடி தான் பெருசுனாரு. அப்போ அவருக்கு எங்க போயாவது பொழைப்பு நடத்தணும்னு சொல்லி கட்சிக்குள்ள ஒரு 4 பேர் இருப்பாங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்ல, கொள்கையாவது கோட்பாடாவது, நான் சாப்பிட்டால் போதும், நான் என் வயிறு நிறைந்தால் போதும் 4 பேர் இருப்பான். அந்த 4 பேர் கொடுக்கிற அழுத்தம் திருமாவினுடைய இலக்கை தள்ளி போடும். இன்னொரு விஷயத்தை சொல்றேன், நீங்க சொன்னது அடிப்படையில் தான் அவர் யாருமே இவர்கள்லாம் சீட்டு கேட்டு இனி தொந்தரவு பண்ணக்கூடாது, அழுத்தம் கொடுக்கூடாதுன்னு முதல்ல கூட அது ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தி இருந்தார். ஆமா, அப்படி பண்ணியும் கூட கடைசியில ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி சொன்னாரு, இந்த எந்த தலைவனையாவது நீங்கள் இவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. சோ இப்போ இதே மாதிரியான நெருக்கடி இப்போது இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சார், இது திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரலுமே ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க விஜய் விமர்சிச்சு சும்மா விமர்சிக்கல, பாஜகவின் RSSன் முகமூடி விஜய், டிவிகேக்கு போடுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு போடுகிற வாக்கு, இப்படி விமர்சிச்சிருக்கிறாரு. அதே திருமாவர்கள் இப்ப அண்மையில கொடுத்த பேட்டியில விஜய் நல்லாட்சி தருவார் என நான் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னவரு நாங்கள் பாஜகவை தான் எதிர்த்தோமே தவிர விஜயை எதிர்க்கவில்லை, பாஜகவும் மதவாத சக்திகளும் வந்துவிடக் கூடாதுன்னு எதிர்த்தோமே தவிர விஜய் வந்து விட எதிர்க்கல அப்படின்னு அதை சொன்னது. அதாவது இன்னைக்கு சார் சொன்னாங்க இல்லையா ஆரம்பிக்கும் போது, அதாவது முகமன் காரணமாக ஒரு சொல்றேன் ஒரு வரவேற்கிற தமிழர்களின் பண்பாடு, வெற்றி பெற்று வந்துட்டீங்க, நான் குறை சொல்லக்கூடாது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த விமர்சனம் வேற. ராகுல் காந்தி அவர்கள் கூட பேசினாரு, தமிழ்நாட்டுக்குள்ள முகமூடி அணிந்து பாஜக வரப்பார்க்கிறது அப்படின்னு எதை சொன்னாரு? அதிமுகவை சொன்னாரு, அவர் விஜயை சொல்லல. ஆனா திருமாவர்கள் வச்ச குற்றச்சாட்டு என்பது விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு வாக்கும் நீங்கள் பாஜகவுக்கு போடுகிற வாக்குன்னு சொன்னாரு. அதனால நீங்க இதை சமப்படுத்த முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், திருமாவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அவர்கள் கட்சிக்காரர்களே உள்ள உட்கார்ந்துகிட்டு போய் சேர்ந்துருவோம், இல்ல அதுதான் சொல்றேன், வருவாருங்கிறத சொல்லல, வருவதற்கான நெருக்கடியை கொடுப்பாங்க. அது ஒரு கட்சியா யோசிச்சு பாருங்க சார், ஒரு சின்ன கட்சி, அது சர்வைவலுக்காக போராடுகிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல திரு சுமன் கவி. அவரு திரு பூபஜன் சொன்னாரு என்னன்னா,
கருத்தியல் வந்து ஒரே விஷயமாக என்ன கருத்தியல்? நீங்க விஜய்க்கு என்னங்க கருத்தியல்? ஏங்க என்ன கருத்தியல்? இல்ல அவரு சொல்லுங்க. அவரு இல்ல சார் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நம்ம ரெண்டு பேருமாக நம்ம பேசுறோம். இல்ல சார் விஜய் எந்த இல்ல இப்ப ஒரே நிமிஷம் சார். திராவிட கட்சிகள் பேசுகின்ற கருத்தியல்களை தாண்டி விஜய் அவர்கள் என்ன மாறுபட்ட கருத்தியலை வைத்து? வெரி குட். அதாவது 2026 டிசம்பர்ல அவரு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு. நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக அவர்கள் சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, அவர்கள் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு பெரிய அந்த நேரத்தில் அவர் எந்த கருத்தும் சொல்லல அப்படின்னு சொல்லிடுறேன். குடிமகளாக மாற்றப்பட்டார்கள். FCRA அந்த ஃபாரின் ஃபண்ட் வருகிறது, நேரடியாக அது கிறிஸ்தவ சிறுபான்மையினருடைய நிறுவனங்களை தான் பாதித்தது. உடனடியாக எதிர்வினையாற்றியவர் ஸ்டாலின் அவர்கள். விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? அண்ணா உங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்றீங்க, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பிரச்சனை வந்த போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க பதிவு போட்டீங்க. வேற நான் என்ன கேட்கிறேன், போராட்டம் என்ன நடத்துனீங்க? எந்த விதத்தில் போராட்டம் நடத்துகிற அல்லது துணிந்து நிற்கிற கட்சிகளுக்கு ஆதரவா இருந்தீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒண்ணும் கிடையாது, ட்விட் போட்டீங்க. ரெண்டாவது, திருப்பரங்குன்ற விவகாரத்தில், தீபம் ஏற்றுகிற விவகாரத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் போது இது வந்து பாஜகவுக்கும் எதிர்களுக்கும் இடையில ஒரு விளையாட்டுன்னு சொன்னாரு. அப்போ கொள்கைன்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்ல மூலமாக திருமாவர்களுக்கு ஒரு நெருக்கடி உருவாகும் மூலமாக அந்த நெருக்கடியிலிருந்து அவர் முடிவெடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவார். ஒண்ணே ஒன்று சொல்லி கம்யூனிஸ்டுகள் இதை சொல்லிருந்தேன். கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லிருக்காருன்னா திராவிட கம்யூனிஸ்ட் சொல்லிட்டார். இல்ல சார், அது வந்து அவங்க ஸ்டாண்ட்ல நிலைப்பாடுல நேற்று வரைக்குமே சண்முகம் என்ன சொன்னார்னா, எங்களை அழைக்கவில்லை, அழைத்தால் நாங்கள் முடிவு பரிசீலிப்போம் சொன்னார். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை இப்போ திருமாவர்கள் ஒருவேளை உள்ள இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பல நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதாவது சிறுபான்மையினருக்கு எதிராக எல்லாமே நடக்கும். யாருக்கு பிரச்சனை வரும்? இல்ல தாவேகாவுக்கா விசிகாவுக்கா? களத்துல விசிகாவுக்கு இல்ல, இந்த கொள்கை சித்தாந்தங்களுக்கே எதிராக பல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நான் இத்தனை சொல்லி இருக்கிறேன், எந்த விஷயத்துக்குமே விஜய் பதில் அளிக்கல. அப்போ திருமாதான் எல்லாத்தையும் தாங்க வேண்டியிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. விஜய் வாட்டு இருந்துகிடுவார். நாளைக்கு சிறுபான்மையினருக்கு அடி வாங்கினாலும் இப்ப மேல் பாதியில அதே போல வைக்கிற மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்வது போல அதே மாதிரி எதிர்கொள்வார்னு சொல்ல. அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் திமுக தன்னாலான எதிர்வினைகளை ஆற்றி இருக்குது, தன்னாலான செயல்பாடுகளை. விஜய் அப்படி செய்யல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை விட இன்னொரு பிரச்சனையா இருக்கு. பேசவே மாட்டாரு.